இருக்காரு இல்லைங்க, அதுதான் நம்ம டாக்டர். அதைய கேட்டாங்களாமா, ஏன் மக்கள் ஏன் பின்னாடி வரலன்னு கேட்டாலாம். ஐயா உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவு பத்தல, அரசியல் பெரிய விஷயம்ங்க, நம்ம சங்கடப்படக்கூடாதுங்க, நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும். அன்புமணி ஆகிய நான், அன்புமணி ஆகிய நான், அன்புமணி ஆகிய நான் எல்லாம் அது செய்யறதுக்கு ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாங்க. உங்க ஐயா தாங்க, ஐயா உங்க டாக்டர் அவரு தான் புதுசா தமிழ்நாட்டுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, நாடக காதல் அப்படின்னு. இந்த நாடக காதலை ஒழிச்சே தீருவேன்னு 125 சாதி தலைவர்களை பாக்குறதுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் சென்றார். சொன்னா நம்ப மாட்டீங்க, 125 பேர்த்தையும் சேர்த்து போட்டாருங்க. இப்படி சேர்த்தியே இந்த நாடக காதலை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு ஒன்றரை கால நின்ட்டாரு. இந்த இடஒதுக்கீடெல்லாம் வரப்ப ஐயா பண்ண தப்பு என்ன தெரியுமா? அதை இந்த 125 சாதி தலைவர்கள் கூட கையை தூக்கி நின்னாருங்க. அந்த கையெல்லாம் பொத்துனா அப்போட விட்டு போட்டு அப்படியே என் ஜாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு வேணும்னு ஓடி வந்துட்டாருங்க. அப்படி ஓடி வந்து என்ற சாதிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு வேணும், மற்ற சாதி பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. நாடக காதல் ஒத்துமையா போனவங்க எல்லாம் இடஒதுக்கீடுன்னு வந்தது எல்லாம் கை பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாம் சேர்ந்து வாழணும். ஆனா ஐயன் கேட்க மாட்டேங்கிறாரு. உங்க ஐயன் கேட்டாருலங்க, மக்கள் எல்லாம் ஏன் என்ற பின்னாடி வர மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கு காரணத்தை நான் சொல்றேங்க, உண்மையா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.